ஆந்திராவில் பதுங்கியிருந்து ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி தீர்க்க ஸ்கெட்ச் போட்டு வந்த பிரபல ரவுடி பாம் சரவணனை போலீசார் கடந்த 15ஆம் தேதி துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தனர். பாம் சரவணனிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வெகுநாள் துப்பு துலங்காத வழக்கு ஒன்றில் திடுக்கிடும் உண்மை வெளிவந்தது. தென்னரசு கொலைக்கு யார் யாரை பழி தீர்த்தாய் என போலீசார் விசாரித்த போதுதான் பன்னீர்செல்வத்தின் பெயரை பாம் சரவணன் சொல்லியதாக தெரிகிறது. தனது அண்ணன் தென்னரசுவை போட்டு தள்ள ஆற்காடு சுரேஷுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததோடு கொலைக்கும் உதவியாக இருந்த பன்னீர்செல்வத்தை கடத்தி சென்று சித்திரவதை செய்து பின்னர் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்ததாக பாம் சரவணன் வாக்குமூலம் அளித்திருக்கிறான். கடந்த 2018ஆம் ஆண்டு ஆயுத பூசை அன்று ரவுடி பன்னீர்செல்வம் காணாமல் போனது தொடர்பான வழக்கு அப்போது வரை நிலுவையில் இருக்க கூட்டாளிகள் வீரா, அப்பு மற்றும் வழக்கறிஞர் ராஜேஷ் ஆகியோருடன் சேர்ந்து ஆந்திரா கூடூர் பகுதியில் வைத்து எரித்து கொலை செய்துவிட்டு பின்னர் தடயமே இல்லாமல் பார்த்து கொண்டதாக பாம் சரவணன் கூறியது போலீசாரையே அதிர வைத்தது. 7 ஆண்டுகளாக தனது மகன் உயிரோடு இருப்பதாக காத்திருந்து இதை கேட்டு நெஞ்சு துடித்த ரவுடி பன்னீர்செல்வத்தின் தாய் மங்கா பாம் சரவணனை காலில் சுட்டு பிடித்ததற்கு பதிலாக நெஞ்சில் சுட்டு போலீசார் என்கவுண்டர் செய்திருக்க வேண்டும் என கூறி கதறினார். ஆயுத பூசை அன்று மதியம் கறியெடுத்து சமைத்து வை, சாப்பிட வருகிறேன் என போனில் கூறியவனை அவரது கூட்டாளிகள் மூலமாகவே ஹோட்டலுக்கு வரவழைத்து பாம் சரவணன் கடத்தி சென்று கொன்றதாக கூறினார். அவனை வர வச்சிருக்கிறானுங்க. இங்கே இருக்கிற பசங்க தான் சார், அது எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியல, கூப்பிட்டுக்கிறானுங்க. இவன் என்கிட்ட அதெல்லாம் சொல்லலை. அப்புறமா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு பார்க்குறேன், ஆளை காணோம். மணி 6 ஆச்சு, 7 ஆச்சு, 8 ஆச்சு, மணி 7 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் எங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, இந்த மாதிரி எங்களை பிடிச்சி முட்டாங்க, பாம் சாரன் ஆள் எங்களை பிடிச்சி முட்டாங்க, நாங்கள் 2 பேரும் மாட்டிக்கணும், ஒரு ரூமில் போட்டு எங்களை சித்திரவதை செய்கிறாங்க, நான் தப்பிச்சு ஓடான்ட்டேன், அவன் மட்டும் மாட்டிக்கினாக்கா எனக்கு துட்டு போடுன்னு என் பையன் செல்லிலே கேட்குறாங்க. 2 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு பன்னீர்செல்வத்தை அவனது கூட்டாளிகளே பாம் சரவணனிடம் காட்டி கொடுத்ததாகவும், ஆனால் எதுவுமே தெரியாதது போல பன்னீர்செல்வத்தை தேடுவது போல் பாவலா காட்டிய கூட்டாளிகள் பன்னீர்செல்வம் எரிந்து சாம்பலாகும் வரை போலீசில் புகார் அளிக்க விடாமல் பார்த்து கொண்டதாகவும் வேதனை தெரிவித்தார் தாய் மங்கை. சொல்லிட்டேன் சார், எங்கள் கூட 4 நாளாக இவனுக்கு தேடுறானுங்க. அப்போ சொல்லியிருந்தா கூட என் புள்ளியை இப்போ போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருப்பேன், எப்படியாவது இது பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு சொல்ல 4 நாள் பொறுத்து போலீஸ் ஸ்டேஷன் போனால் அப்புறம் வந்து அவனை விசாரிச்சு அது சரியா அப்படியே விட்டாங்க. கேமரா பாரு, அதை பாருன்னு எதுவுமே பார்க்கவும் இல்லை. தென்னரசுவின் கொலைக்கும் தனது மகனுக்கும் சம்பந்தமே இல்லை என அடித்து கூறும் மங்கை, அப்படி தன் மகன் கொலையாளியாகவே இருந்தாலும் கத்தியால் குத்தி கொலை செய்து உடலையாவது தன்னிடம் கொடுத்திருந்தால் நெஞ்சார கட்டி அணைத்து கதறி அழுது ஈமக்காரியங்களை செய்திருப்பேனே என கூறி கண்ணீர் வடித்தார். என் புள்ளிய கத்தியில் குத்தி கூட என்னடா போட்டுருந்தா நான் 5 எடுத்து போட்டுருப்பேனே. என் புள்ளிய மனமாரியா எப்படி கொளுத்துனியோ, உயிரா கொளுத்துனியா, சாவ வச்சு கொளுத்துனியா, பிட்ரோல் ஊற்றி கொளுத்துனேன்னு சொல்றியே, நானும் ஒரு பெத்த தாய் தானே சார். கடந்த 10 ஆண்டுகளாக தன் கணவர் எந்தவிதமான குற்றச் செயலிலும் ஈடுபடவில்லை. போலீசார் வேண்டுமென்றே அத்துமீறி பாம் சரவணனை காலில் சுட்டு பிடித்திருப்பதாக அவரது மனைவி குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் 7 வருடங்களுக்கு முன்பு ரவுடி பன்னீர்செல்வத்தை எரித்து கொன்றேன் என பாம் சரவணனே வாக்குமூலம் அளித்திருப்பதை சுட்டி காட்டிய மங்கை, பாம் சரவணனின் உயிருக்கு மட்டும்தான் மதிப்பா, அவரால் பறிக்கப்பட்ட உயிர்களுக்கெல்லாம் மதிப்பில்லையா என்ற கேள்வியை முன்வைத்தார். சார் இது அவங்க பொண்டாட்டி பேசுறாங்க, என் புருஷன் சாவல, என் புருஷன் எந்த தப்பும் செய்யல, என் புருஷன் அவங்க புருஷன் உயிர் இவ்வளோ உயிரை சாவ வச்சுக்கிறாரு அவங்க புருஷன், அதெல்லாம் தப்பா தெரியல அவங்களுக்கு. தன் மகனை எரித்து கொன்ற பாம் சரவணன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார் பன்னீர்செல்வத்தின் தாய் மங்கை. என்ன கோரிக்கை, அவனுக்கு அவனை தண்டனை கொடுக்கணும் சார்,
தண்டனை கொடுக்கணும், விசாரணை பண்ணணும், எனக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார். என் பிள்ளை இன்னைக்கு தான் என் பிள்ளை எனக்கு 4 ரூபா சம்பாதிச்சு தருவான். உயிர்ந்து போனால் கூட கேட்க எனக்கு யாரும் கிடையாது சார். என் பிள்ளைன்ட்டா எனக்கு 1 ரூபா சம்பாதிச்சு கொடுப்பேன் சார். இந்த நிலைமையில இருக்கிறேன் நான். என் பிள்ளை ஓய்வு, நான் வீடு ஓய்வுனா ஜெயிலில் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேட்பான், ஏம்மா வீடு ஓய்வுதான்னு கேட்பான். இன்னைக்கு அது கூட அம்போன்னு நிற்கிறேன் சார். எனக்கு என்ன எனக்கு ரவுடி பன்னீர்செல்வத்தை அவனது கூட்டாளிகள் மூலம் ஹோட்டல் ஒன்றுக்கு வரவழைத்து அங்கிருந்து ஆந்திராவுக்கு காரில் கடத்தி சென்ற பாம் சரவணன் இரத்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு பல கொடுமைகள், சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கியதாக தெரிகிறது. வலியால் துடித்த பன்னீர்செல்வத்தின் கதறல்களை கேட்டு ரசித்த பாம் சரவணன் பின்னர் துடிக்க பெட்ரோல் ஊற்றி எரித்து சாம்பலாக்கி பழி தீர்த்திருக்கும் நிலையில் பாம் சரவணனிடம் விசாரணை தீவிரப்படுத்தப்பட உள்ளதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.